ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிளகு தான். ஒரு 3 கிலோ கிட்ட கிடச்சிருந்துச்சு. பொதுவாக இந்த மிளகு செடியை ஜனவரி பிப்ரவரி மந்தில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நானும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது கொத்து கொத்தாக அழகாக நிறைய மிளகு இருந்துச்சு. ஸோ இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மிளகு செடியை பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் சப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் இந்த மிளகு செடியை தென்னை மரம், மாங்காய் மரம் இந்த மாதிரி மரத்தில் சப்போர்ட்டாக கொடுப்பாங்க. இதில் மெயின் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹைட்டில் இருக்கும். ஸோ அதை கல்டிவேட் பண்ணது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம்னா இதில் நல்ல ஹார்வெஸ்ட் நம்ம ஈல்டு பண்ணலாம். இந்த மிளகு செடியை பார்த்திங்கன்னா பெருசாக பராமரிப்புன்னா ஒன்றும் இல்லை. 1 வீக்குக்கு ஒருக்கா நீங்கள் வாட்டரிங் பண்ணாலே போதும். அதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இனிஷியலாக நீங்கள் ஒரு பெப்பர் பிளான்ட் வாங்கி ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஒரு 9 மந்த்ஸ்லேருந்து ஒரு 1 இயருக்குள்ளே நீங்கள் இந்த ஹார்வெஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அது சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, கிளைமேட்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 இயரில் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் கிடச்சிரும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வருஷம் வரைக்கும் இந்த ஹார்வெஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ கிட்ட கிடச்சிருந்துச்சு. நம்ம இது இப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும். ஸோ அது ஒரு 1 வீக் கிட்ட வெயிலில் காய வச்சுருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 3 கிலோ அளவிலான இந்த பெப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 1 kg கிட்ட கிடைக்கும் வெயிலில் காய வச்ச பிறகு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.